ஃபாலோ மீ. டேய் என்ன ஃபாலோ மீனா பின்னால போறீங்க? ஏன் பின்னால வாங்கடா? இங்கிட்டா இங்கிலீஷ் தெரியாதுனே. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கும் ஒரு டாப் 10 சம்பவங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த அரசியல் பரபரப்புலையும் இப்படி ஒரு கலகலப்பு இருக்குது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. சரி வாங்க இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட்டுக்கறி கிலோ 1500 ஆயிப்போச்சு. 100 நாள் வெள்ளத்துக்கு சம்பளம் பண்ணல, காசு இல்ல. மணி நகை ஒன்னா ரெண்டா, ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, எல்லாமே பிரச்சனை. அப்ப கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா கையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஐயா அதிமுகவை எடுத்து பாஜகவோட காலடியில போட்டு கட்சியோட பெருமையை காலி பண்ணிட்டாரு. இது அதிமுகவுக்குள்ளேயே பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. ஒரு பக்கம் தொண்டர்கள் இதை ஆதரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி இது ஒரு அரசியல் யுத்தின்னு சமாளிக்கிறாரு. என்னடா யுத்தி புத்தி இந்தா வச்சுக்கோன்னு விட்டு விளாசி இருக்கிறாரு மனுஷன். என்ன விளாசி இருக்கிறாரு நீங்களே பாருங்க. எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும். அதிமுக காரங்களுக்கு உணர்ச்சி இருக்கா, ரோசம் இருக்கா, மானம் இருக்கா, வெக்கம் இருக்கா? இரண்டாம் கட்ட தலைவர்கள் பூரா எரும மாடு மாதிரி உட்கார்ந்து இருக்கான். அதிமுகவின் தலைவர்களா உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த கட்சி தானே உனக்கு அடையாளம் இருந்துச்சு, இந்த கட்சி தானே உன்னை எம்எல்ஏ ஆக்குச்சு, உன்னை மந்திரி ஆக்குச்சு. மோடியா லேடியான்னு கேட்டு போயஸ் கார்டன் வாசலிலே வந்து மிக யாரா இருந்தாலும் வந்து நிக்கணும் சொல்லக்கூடிய வாஜ்பாயினுடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஜெயலலிதாவினுடைய கட்சியை, தைரிய லட்சுமி என்று புகழ் பெற்ற துணிச்சலுக்கு பெயர் பெற்ற ஜெயலலிதாவினுடைய கட்சிக்கு நீ நவதுவாரங்களையும் பொத்திக்கிட்டு போய் கையை கட்டி நிக்கிறிய, உனக்கு வெக்கமா இல்லையா? உங்களுக்கு அதிமுகங்கிற கட்சியை கலைச்சிட்டு போங்கடா. உங்களுக்கு எதுக்குடா வெக்கம் கட்டவங்க? உங்களுக்கு ஒரு கட்சி வெக்க மானம் ரோசம் ஏதாவது இருக்கா? எதுக்கு வேட்டி சட்டை கட்டுற? என்ன கேக்குறேன், மானம் தானே வேட்டி சட்டை, மத்ததெல்லாம் வாழ மட்டை. உனக்கு எதுக்கு வேட்டி சட்டை நான் கேக்குறேன். இந்த நவீன ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஐயா காமராசர் அவர்கள் ஒரு பள்ளி மாணவி கூட உரையாடுறது மாதிரியான ஒரு வீடியோ அற்புதமா உருவாக்கி இருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு, எல்லாம் நல்லா படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னு, அந்த மாதிரி எல்லாம் மாறி இருக்கான்னு பள்ளிக்கூடத்துல போய் பாப்போம்னு. அட மதிய உணவு தான் நான் கொண்டு வந்தேன். இங்க பிள்ளைங்க காலையிலே சாப்பிடுதுன்னு. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு? எல்லாமே நல்லா இருந்துச்சு தாத்தா, சூப்பரா இருந்துச்சு. இப்பெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல காலையிலே சாப்பாடு போட சொல்லிருக்காங்க தாத்தா. நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடுறோம். ஐயா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் அரசு பள்ளிக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு ஐயா. அட நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை இப்பதான் பாத்துட்டு வர்றேன்னு மனசுக்கு நிறைவா இருக்கு. பிள்ளைங்க சந்தோஷமா படிச்சு விளையாடிட்டு ஆரோக்கியமா இருக்குதுன்னு. பாப்பா மாமான்னு. ஐயா எப்படி இருக்கீங்க? நான் 12வது முடிச்சு காலேஜுக்கு போறேன். அரசு பள்ளியில படிச்சனால புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டை தான் பார்க்க ஆசைப்பட்டேன்னு. நான் கண்ட கனவெல்லாம் தம்பி மு க ஸ்டாலின் செஞ்சிட்டு இருக்காருன்னு. உருமாண்டியா எல்லாரும் பாத்திருப்பீங்க. எடுபுடி ஆண்டியா பாத்திருக்கீங்களா? எடுபுடியாண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் இருக்கட்டும்னா அண்ணாவை திட்டுனதை கண்டுக்கலன்னு ஸ்டாலின் கோச்சிக்கிறாரு. அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு வைக்கலாம்னா என் பேர் பக்கத்துல திராவிடமான அமித்ஷா கோச்சிக்குவாரு. சரி எல்லாத்தையும் மாத்தி முன்னேற்ற கழகம்னு மட்டும் வைக்கலாம்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கோச்சிக்குவார். சரி அப்ப பேரே வைக்காம சும்மா இருக்கட்டும்னா எலெக்ஷன் கமிஷனர் கோச்சிக்குவார். இதெல்லாம் பார்க்கும்போது என்னால அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பேசாம ஓபிஎஸ் கூட சேர்ந்து தர்ம யுத்தம் பண்ணலாம்னு இருக்கேன். சாவுல புளிய மரத்துல சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. எல்லாரும் மரண அடி கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன மரண இடியாவில் இருக்குது? நம்ம காந்தராஜ் ஐயா காந்தாராவா மாறி இருக்காரு. நீங்களே பாருங்க. இதுல நாங்க தேனும்பாலம் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு மலத்துவா தந்ததும் தெரியும். உங்களுக்கு உங்ககிட்ட போய் தேனும்பாலை பத்தி சொன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? மலத்துங்க உங்ககிட்ட அதை பேசினா என்ன சார்? நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கோமியம் குடிக்கிற ஆளுகிட்ட போய் அதை பேசினா என்ன? இல்ல நீங்க இப்படி மூத்திரம் குடிக்கிற ஆளுகிட்ட அதை பத்தி பேசினா என்ன பண்ணும்? மூத்திர நாத்தம் தான் உங்களுக்கு பாது. இல்ல நீங்க நீங்க திமுக ஆதரவாளர் இப்படி சொல்றீங்களே. ஸ்டாலின் ஆட்சி டிரைனேஜ் மாதிரி இருக்குது. மூத்திரம் குடிக்கிற ஆளுங்க உங்களுக்கு தேனும்பாளையம் கொடுத்தா எப்படி செரிக்கும்? உங்களுக்கு செரிக்காது. வேணா சொல்லுங்க, நாங்க மூத்திரம் முடிச்சு கொடுக்குறோம்.
அதுவும் இருக்குது. என்ன மூத்தணும் சார்? மூத்தர் டேங்க்ல புடிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு கோமியம் கோமியம். கவுண்டமணி செந்தில் மாதிரி, விவேக் செல்முருகன் மாதிரி, வடிவேலு சிங்கமுத்து மாதிரி, இப்போ நம்ம நித்யானந்தம் ஐயாவுக்கு அக்னி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கழகத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று தெளிவாக சொன்ன பிறகு அங்கே குழப்பத்துக்கு முடிஞ்சுதா? அவ்வளவு முடிச்சு பேசலாமா? பேசலாம். சரி. பல பாடகர்கள் நம்மை தங்கள் குரலால் கவர்ந்தாலும் சமூக அவலங்களுக்கு எதிராக துணிச்சலுடன் பாடி மக்களின் மனங்களை தட்டி எழுப்புபவர்கள் மிகச் சிலரே. கேரளாவில் வேடன் என்றால் தமிழ்நாட்டில் இந்த பாடகர் என்று பெருமையுடன் கூறலாம். இசை சற்று தொங்கலாக இருந்தாலும் அவர் கருத்துக்கள் ஒவ்வொன்றும் செருப்படியே. ஒருவர் கூட மதம் மாறக்கூடாது. மதம் மாறினவங்கள திரும்பி கொண்டு வர வேண்டும். மதம் மாறக்கூடாது. ஓகே தான். எல்லாரையும் பிராமின் ஆக்கிடுங்க, பிரச்சனை இல்ல. எல்லாரையும் பிராமின் ஆக்கிடுங்க, தீண்டாமை இல்ல. எல்லாரும் பிராமின் ஆக்கிடுங்க, ஜாதி இல்ல. கிறிஸ்டின் முஸ்லிம் ஆவ தேவையில்ல. எல்லாருமே உயர் ஜாதி நல்லதா போச்சு. ஹிந்து மதத்துக்கு நல்ல வளர்ச்சி செஞ்சே ஆகணும். இதுதான் புரட்சி. கருவறையில போய் சிலைய பண்ணலாம் டச்சு. நாம எல்லாருமே ஒரே ஆளுங்க, ஜாதியே இல்லாத மனுஷாளுங்க. நாமெல்லாம் ஹிந்துன்னு சொல்லுங்க, கட்டி புடிச்சு கழுவுங்க. நம்ம தவற மோத சரி பண்ணணும். எல்லாருமே பூநூல் போடணும். சைவத்தையும் அசைவத்தையும் சாப்பிடணும். ஹிந்துனா யூனிஃபார்ம் அப்படியே இருக்கணும். இத செஞ்சா மதையா மாற போறாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏன் தூக்க போறாங்க? இத செஞ்சா மதையா மாற போறாங்க. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏன் தூக்க போறாங்க? பார்த்தீங்களா என்னங்க? என் பையனை கூப்பிட்டேன். மீனாட்சி என் ஆட்டோ கூப்பிட்டேன். வர்றேன். அம்மா ரொம்ப ஓவரா உணர்ச்சி சொல்லக்கூடாது. இல்ல இந்த மாதிரி பையன் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. அதான் சொல்ல வந்தேன். ஒரு ஊரை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். ஆனா அதோட பேரை மட்டும் மர்மமா வச்சுக்கிறேன். இந்த ஊருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. இந்த ஊரை டெவலப் பண்ணவருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. ஊர் பேர் சொன்னா நீங்க கண்டிப்பா வருவீங்க. அப்படி என்னையா பெரிய ஊரு? அமெரிக்காவா? கூமாபட்டியே என்ன வேணும் உனக்கு? கூமாப்பட்டி போகணும். கூமாபட்டியே நாங்காதே. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடா கூமாபட்டி ஸ்பெஷல்? ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது, அந்த காத்திய மேல உரசும் பொழுது, ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. எப்படி? சூப்பர். அதத்தான் நானும் நினைச்சேன். கூமாப்பட்டி போகணும். 3 நாள் அங்கே விரிச்சு படுத்து எந்திரிச்சு வந்துடுறேன். 3 நாள் படுத்து போறீங்களா? என்னடா அது? பிரின்சிபல்ட்ட பேசிட்டீங்களா? இல்ல சார், அவர்தான். நான் பேசிக்கிறேன். ஓடு கூமாப்பட்டிக்கு வாங்க. என்னங்கற நானு நான் பாத்துக்கிறேன். ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது, அந்த காத்திய மேல உரசும் பொழுது, ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. கவலைப்படாதீங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க. ஏங்க ஆனால் தற்போது அந்த அளவிற்கு செழிப்பு இல்லை என்றும், ஆறுகள் வறண்டு காணப்படுவதாகவும், இணையத்தில் பரவுவது பழைய வீடியோ என்றும் சுற்றுவட்டார மக்களால் கூறப்படுகிறது. மூடிக்கிட்டு வீட்டுல தூங்கிருக்கலாம். போய் நாய்கிட்ட கடி வாங்கிட்டேன் ப்ரோஸ்கீஸ். எல்லா சாதிக்காரங்களும் அர்ச்சகராயிட்டாங்கன்னா நாடு நாசமா போகணுமா? நாடு நாசமா போனா கூட போயிட்டு போகட்டும். நீங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போங்கடா வந்தேரி. 500 பேர் கோயில அக்கறையா இருக்கும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் அனைத்து ஜாதிகளும் அக்கறையாக சொல்லிட்டு 2 நபர்களை போட்டு இந்த கோயிலே எல்லாருடைய ஆதரவை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுமக்கள்லாம் நீங்க வந்து ஆசிரியர்கள் ஜாதியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு உங்க மூலமா தான் எங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். நாங்க நடுப்பட்டி இருக்கிறோம். இந்த நாடு நாட்டமாக போகுது. இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் கஷ்டமா இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதனால நிறைய பேர் வேறு சமூகத்தினர் கூட என்ன பண்ணலாம், கரெக்டான வேத எல்லாத்தையும் அந்த அர்ச்சகராகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் பயிற்சி பெற்று அதுக்கப்புறம் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களால அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா மாமு எப்படி பாத்தீங்களா, நல்லா டிப்பர் லாரி டயருக்கு 40 கோணி சுத்தின மாதிரி இருக்கிறாரு. நல்லா அர்ச்சகராகி நல்லா சாப்பிட்டு இப்ப திடீர்னு வேற சமூகத்துல அர்ச்சகரானோன்னு இவரால் ஏத்துக்க முடியல. இவர் வேலை வாய்ப்பு போதா நடுத்தரில் நிக்கிறாராம். ஏன் நடுத்தரில் நிக்கிறீங்க மாமே? வாங்க மாமே,
மூணாவது தேர்ல பலன் ஒன்றரை காவல் ஒன்றதுக்கு வேலை இருக்குது, வந்து கெட்ட பாரு மம்முட்டி எடுத்து வேலை செய்ய, அதெல்லாம் எப்படி செய்யுங்க? நல்லா டயர் மாதிரி இருந்துக்குன்னு இப்படி இருந்தா எப்படி மம்முட்டி எடுத்து வேலை செய்யணும்? சரி இப்படியும் வேணாம், வேற வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது, டிரைவரா போ, பஞ்சர் ஓட்டலாம் வா, படிச்சுட்டு வேற வேலைக்கு போ, உங்க பிள்ளைய படிக்க வச்சு வேற வேலைக்கு அனுப்பு. அப்போ உங்களுக்கு மட்டும் அர்ச்சகராகியும் இந்த காலங்காலமா நீங்க மட்டும் கோயில் உள்ளே இருக்கணும். சரி அடுத்தது நீங்க சிவாச்சாரியார், சரிங்களா? டங்கு ஸ்லிப் ஆகுது. சிவாச்சாரியார் நீங்க முருகன் கோயில், சிவன் கோயில், அம்மன் கோயில், இந்த மாதிரி கோயில வந்து அர்ச்சகராக நீங்க போலாம். ஆனா பிரம்மா, விஷ்ணு, இந்த ராமர் கோவில், இந்த மாதிரி விஷ்ணு கோவில், அதாவது பெருமாள் கோயில் உள்ள போயிட்டு உங்களால கருவறைக்குள்ள சென்று அர்ச்சனை செய்ய முடியுமா? முடியாதுல்ல, முடியாது. பிராமணர் உங்களை அலோ பண்ண மாட்டாங்களா? அங்க நீங்க போய் போராட்டம் பண்ணல, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரோசம் வரல. இப்போ அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகணும்னு உங்களுக்கு அப்படியே எரியுது. மாமே நான் மாமே இதெல்லாம் தவறு இல்ல, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. அரசியலுக்கு திடீர்னு வரவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு வர்றது திமுகவை எதிர்க்கணும், திமுக அப்படி என்னதாங்க மக்களுக்கு செஞ்சுட்டு அப்படின்னு பொய்யா எதையாவது ஒரு பொருளையே கிளப்பி விட்டுட்டே இருப்பாங்க. திமுக உண்மையிலேயே மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காமராஜர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இந்த 3 பேரும் நின்று பேசக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க நீங்க சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எல்லாருக்கும் டிவி கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து என்ன பண்ணாங்க, எல்லாருக்குமே என்னன்னா லேப்டாப் கொடுத்தாங்க, படிக்கணினி கொடுத்தாங்க. அது நிறைய பேருக்கு நின்று பேசின ஒரு திட்டம். மாஸ்க்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், அவன் டெய்லி 1000 ரூபாய் கொடுத்து எங்க, அதாவது இந்த பக்கம் கொடுத்து இங்க ஒரு பெரிய ஓட்டை கொடுத்துறேன். நின்று பேசக்கூடிய திட்டமா என்ன கொண்டு வந்தாங்க? இங்கரியோட ஆட்சி காலத்துல கொடுத்த கலர் டிவி விமர்சனம் பண்றீங்கன்னா உங்க அந்த அளவுக்கு அவங்க அரசியல் அறிவுன்றது இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுது. சரி அதை கூட விட்டுருங்க. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை, பெண்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் போட்டிக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காரு நம்ம கலைஞரையா. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நம்ம கலைஞரையா. மே 1ஆம் தேதி சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளித்தது கலைஞரையா. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது கலைஞரையா. விவசாயிகளுடைய பயிர்கடன் தள்ளுபடி செஞ்சது நம்ம கலைஞரையா. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சொன்னது கலைஞரையா. சிப்கார்டு உருவாக்கியது கலைஞரையா. சிப்கோ உருவாக்கியது கலைஞரையா. பழங்குடியினருக்கு 1% இடஒதுக்கீடு கொடுத்தது கலைஞரையா. மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு இலவச கல்வி, தாழ்த்தப்பட்டவருக்கு இலவச கல்வி, அரசு வேலைவாய்ப்புல 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு, திருமண நிதியுதவி திட்டம், மறுமண நிதியுதவி திட்டம், இந்த மாதிரி நாங்க சொல்லிட்டே போலாம். நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம் தான் நின்னு பேசும் திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவி தொகை திட்டம். ஏன் இது எல்லா திட்டத்தையும் தாண்டி ஒரு திட்டம் இருக்கிறதுல மிகப்பெரிய சிறப்பு அம்சமான ஒரு திட்டம் காலை உணவு திட்டம். இது ஒண்ணுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாம மைக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருக்குது. முதல்ல நீங்க எந்த கட்சி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அரசியல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா பிஜேபி கூட கூட்டணி வச்சாலும் வச்சாரு, தன்னோட மான மரியாதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்க வேண்டியதா போச்சு. ஆபீஸ்ல இருக்கிற பெரியார் படம், அண்ணா படம், எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு நீங்க வந்துட்டு வெறும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போய் சேருங்க, தொலைங்க, ஒரு கவலையும் இல்லை. நீங்க ஒரு அண்ணா சமாதிக்கு போறீங்க, எம்ஜிஆர் சமாதிக்கு போறீங்க, ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போறீங்க. அதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சமாதி எழுப்பி அதிமுக சமாதின்னு ஒண்ணு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க எதை வேணாலும் செய்யுங்க. உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, ரெண்டானே சொந்த நாளாச்சு.